எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இது கோழி 9 ஓட்டைகள் உள்ள இந்த உடம்புல உள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து நம்மள எல்லாம் என்னடா பண்ற? உனக்கு ஒரு நான் ஜீவனா உன்னை படைச்சு, உனக்கு நான் ஒரு உருவத்தை கொடுத்து, பாக்குறதுக்கு கண்ணை கொடுத்து, கூப்பிடறதுக்கு கைய கொடுத்து, பேசுறதுக்கு வாயை கொடுத்து, நுகர்றதுக்கு மூக்க கொடுத்து, நடக்கிறதுக்கு காலை கொடுத்து, நான் எல்லாம் பண்ணியும் ஆனா நீ என்ன இருக்கேன்? என்னோட நாமத்தை நீ ஒரு தடவை கூட சொல்லலையேடா. என் திருவடியில உன் தலையை ஒரு தடவை கூட முட்டி மோதி நீ அழுகலையேடா. நீ வெறும் குணத்துக்கு சமண்டா. அதனால கண்ணு மாதிரி வச்சிருக்கோம். ஹிருதயத்துல இருக்கிற பகவான் இருக்காங்கிறதே தெரியாம நல்லா மூடி வச்சிருக்கோம். தரவே மாட்டேன், நான் ரொம்ப பிடிவாததான், நான் இப்படிதான் இருப்பேன்னு இருந்த நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹரிநாமத்தை கேட்கணும். ஹரிநாமத்தை கேட்க கேட்க உள்ள இருக்கிற பகவான் எழுந்து ஆட ஆரம்பிச்சுடுறான். அப்ப அந்த மாதிரி நீ பண்ணு. இல்லையா ஹரிநாமத்தை கேட்டதுமாகும் கண்களில் ஜலம் வந்துடுத்தோ, இல்ல காத்திரேஷன்னா ஒரு உடம்புல மயிர் கூச்சல் எடுத்து அப்படின்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அனுபவமே வேறடா. அந்த அனுபவத்தை அறியாதவன் விகாரத்தை அடையறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு, அதாவது பக்தர்களுக்கு பகவான் இதுதான் சொல்றான். ஏன்னா என் மனசுக்கு பிரியமான காரியத்தை நீ செஞ்சான்னா நான் உன்கிட்ட நான் போவே மாட்டேன்டா. நான் உங்ககிட்டயே தான் இருப்பேன். நீ என்னை பத்தி பேசு, நீ என்னையே என் கோவிலை நோக்கி நீ நடந்து வா, உன்னோட 2 கையை தூக்கி அப்படி நீ கூப்பிடு அப்படின்னு இப்படி பகவானுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுக்கு பிரியமானது பகவான் கொடுத்து விடுறான். ஏன்னா ஆத்மசம்பந்தன் பகவான். ஏன்னா எனக்கு ரொம்ப நீ பெரிய விஞ்ஞானிகள்லாம் நீ போய் பண்ண வேண்டாம், நீ பெரிய தபசெல்லாம் நீ போய் பண்ண வேண்டாம். வெறும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 108 ராமநாமம், ஒரு 108 கிருஷ்ணநாமம், உனக்கு வாயில என்ன வருதோ நீ பேசும்போது நல்ல வார்த்தையை பேசு, நல்ல மனுஷால் கிட்ட போய் சேரு, நல்ல பகவானை பாரு, பகவான் எந்தெந்த இடத்துல திவ்ய தேசத்துல இருக்கானோ அங்க போய் சேவி, எந்த புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அந்த இடத்துக்கு நீ போ, அதை பார்த்து அதை நினைச்சு கண்ணால அப்படியே உடம்புல புலகாங்கித வரைஞ்சு கண்ணால ஜலம் விட்டு நீ இருந்த அப்படின்னா அதுதான்டா வசதி. இல்லைன்னா உன் மனசு வெறும் இதுல கல்லு பாறாங்களுக்கு சமம் ஹிருதயம்னு சொல்லிட்டு, அங்க மனோனுகூலம்னு சொல்லிட்டு, அப்பா பக்தர்களே பிரதானமான இந்த பகவான் மனசுக்கு பிரியமானதுதான் நமக்கு பண்ண முடியாது சொல்ற. ஆச்சு இந்த சுகாச்சாரம் பரீட்சத்துக்கு என்ன பண்ற? இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. மேற்கொண்டு இன்னும் பரீட்சத்துக்கு சுகாச்சாரிகள் என்னென்ன விஷயங்களை சொன்னார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு தான் பிடிக்கும். அப்பேற்பட்ட பரீட்சத்து எந்த இடத்துல உட்கார்ந்தா தனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தா கரெக்டா 7 நாளைக்கு உட்காந்துருக்கான். அப்ப அந்த சுகாச்சாரிகள் இன்னும் என்ன சொன்னா பரீட்சத்து என்ன கேட்டா அதையெல்லாம் நீங்க சொல்லுவோட ஆசையா இருக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட சத்சங்கமா இருக்கும் பார்த்துக்கோங்க. இதோட இந்த 3வது அத்தியாயத்தை முடிச்சு